ஹலோ கைஸ், ஜோகோல ரிட்டன் டெஸ்ட் எழுதி எல்லாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு ரிஜெக்ஷன் மெயில் வந்திருக்கும், சில பேருக்கு டெலிஃபோனிக் இன்டர்வியூக்கு கால் வந்திருக்கும். நீங்க ரிட்டன் டெஸ்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ ரிட்டன் டெஸ்ட்க்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ்னு பார்ப்போம். நீங்க ரிட்டன் டெஸ்ட் நல்லா பண்ணிருந்தீங்கன்னா டேரக்டா உங்களுக்கு டெலிஃபோனிக் இன்டர்வியூ கால் வரும். அப்படி இல்லைன்னா டெலிஃபோனிக் இன்டர்வியூ இந்த டேட்ல ஷெட்யூல் பண்றோம்னு மெயில் வரும். டெலிஃபோனிக் இன்டர்வியூ எதுக்கு கண்டக்ட் பண்றாங்கன்னா உங்க பேசிக் டீடைல்ஸை செக் பண்றதுக்கு. நீங்க ப்ரீவியஸ் கம்பெனில எப்படி ஒர்க் பண்ணீங்க, உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்க எக்ஸ்பெக்டட் சிடிசி என்ன, நீங்க சென்னைக்கு ரீலோகேட் ஆகுவீங்களா ஆக மாட்டீங்களான்னு செக் பண்றதுக்கு கண்டக்ட் பண்றாங்க. நீங்க எப்பயுமே பேக்கேஜ் கொஞ்சம் கம்மியாக கோட் பண்ணுங்க, அப்பதான் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்ஸ் நீங்க டெலிஃபோனிக் இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்க ப்ரொஃபைலை டெக்னிக்கல் டீமுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெக்னிக்கல் டீம் உங்க ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு இன் பர்சன் இன்டர்வியூக்கு மெயில் வரும். இன் பர்சன் இன்டர்வியூனா ஒன்றும் இல்லைங்க, நீங்க டெக்னிக்கல் ரவுண்ட் ஆர் பிரசன்டேஷன் ரவுண்டுக்கு மெயில் வரும். அந்த மெயிலில் என்ன ஜோகோ ப்ராடக்ட் நீங்க பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் என்ன திங்க் பண்றேன்னா, இது மாதிரி நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணா அவங்களுக்கு ஒரு குரூப் டிஸ்கஷன் ஆர் இமெயில் ரைட்டிங் ஒரு எஸ்ஏ ரைட்டிங் வச்சு ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்கள டெக்னிக்கல் ரவுண்ட் இல்லாட்டி பிரசன்டேஷன் ரவுண்டுக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 100 பேர்த்துலேருந்து ஒரு 10 பேர் 20 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் வச்சா கம்பெனி டைமை சேவ் பண்ணலாம். எப்பயுமே கம்பெனி டைம் அண்ட் மணியை சேவ் பண்ண தான் பார்ப்பாங்க. இந்த குரூப் டிஸ்கஷன் இமெயில் ரேட்டிங் எஸ்ஏ ரேட்டிங் கண்டிப்பாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், மேபி அதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. சப்போஸ் உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் வச்சா சோஷியல் மீடியாவோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி டாபிக்ஸ் கொடுத்து பேச சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஜிடியில் ஒன்று கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க, அந்த கான்வர்சேஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ நீ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்களோ உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கு. நீங்கள் ஜிடியில் என்ன சொல்ல வரீங்களோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு கொடுத்த டாபிக் தெரியலனா மற்றவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை லிசன் பண்ணி அதுலேருந்து பாயிண்ட் நோட் பண்ணி பேசுங்க. இப்போ டெக்னிக்கல் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் நெட்வொர்க்கிங் கான்செப்ட்டை டீப்பாக படிச்சிருப்பாங்க. மேபி உங்களுக்கு பிளாக் டயக்ராம் போட சொல்லி நெட்வொர்க்கிங் கான்செப்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் ரவுண்டில் நீங்கள் பிபிடி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயிலில் மென்ஷன் பண்ண ஜோகோ ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் டெக்னிக்கல் ரவுண்டு பிரசன்டேஷன் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மேபி ஹைரிங் மேனேஜர் ரவுண்டாக இருக்கும், இல்லாட்டி ஹெச்ஆர் ரவுண்டாக இருக்கும். உங்கள் நெட்வொர்க்கிங் அண்ட் பிரசன்டேஷன் ரவுண்டுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இதுதான் நார்மல் ப்ராசஸ், பட் இதுதான் கண்டிப்பாக நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஜோகோ எப்போ வேணால் ப்ராசஸை மாற்றலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், ஏதாச்சும் கான்செப்ட் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். நீங்கள் என் கூட 1-to-1 கன் பண்ண நினச்சாலும், நான் ஐடி டு ஐடி எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, ஒரு கரியர் கைடன்ஸ் வேணும்னு நினச்சாலும் ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பாக கன் பண்ணுறேன். இது மாதிரி ரெகுலர் ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.